நாங்களே இடையூறு பண்றேன்னு சொல்றாங்க, போராட்டம் பண்ற நாங்களே மக்களுக்கு இடையூறுவா இருக்குன்னு சொல்றாங்க, பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் தொந்தரவு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. இன்னும் எங்களுக்காக அவர் எங்களுக்காக பேச போனா அவரும் இடையூறு பண்ணுறதா சொல்லுவாங்க. இதை வச்சு ஆட்சி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, இதை வச்சு கட்சி இது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அது? எங்களுக்காக மற்றவங்களுக்கு யாருக்கும் கட்சிக்காரங்களுக்கு கூட விஜய் கூட எந்த பாதிப்பும் வர வேணாம். பின்பக்கம் எல்லாம் போயிருக்காரு சேகர் பாபு கூட இங்கே வந்து இந்த ஜன்னல் திறந்து பார்த்தா நாங்கள் தெரியும், அது கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இன்னும் எங்களை பார்க்கல. ஆட்சிக்கு வர சொல்லவே சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்து உட்காந்தோன்னவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பர்மிட் போடுவேன், பர்மிட்டு போட்டு தான் அப்புறம் மறு வேலை நான் பார்ப்பேன்னாரு. இன்னும் போட்டுங்கிறாரு, இறங்கவோ போகிறாரு, போட்டுங்கிறாரு. இப்போ எங்களை மறந்துட்டாரு, யாரை சொல்ல கேட்டார். இப்போ இறங்க போகிறாரு, இன்னும் எங்களெல்லாம் மறந்து தூக்கி போட்டார். உதயநிதி கூட வந்து பார்க்கல, மேயர் கூட வந்து பார்க்கல, யாரும் வந்து பார்க்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட்காரங்களுக்கு எங்களை மேலே ட்ரெஸ்ஸை போட்டு, இங்கே பாருங்க உங்கள் ஆளுங்களே பாதி பேர் வந்து வேலை செய்கிறாங்க, நீங்கள் வர்றதுக்கு என்ன அப்படின்னு டைவெர்ட் பண்ணிடுவாங்க. பேப்பர்லேயும் போட்டிருக்காங்கப்பா, நாங்கள் வந்து பாதி பேர் வந்து அந்த வேலையில் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் நாங்கள் ஒருத்தர் கூட நாங்கள் போகல. எத்தனை பேர் இருக்கோமோ அந்த 3000 பேர் நாங்கள் இங்கே தான் உட்காந்து போராடுறோம். இன்னையோட 12 நாள் ஆகுது, எங்களுக்கு தேவையான பதில் வரல. கூப்பிட்டு இந்த பதில் தான் சொல்கிறாங்க, நீங்கள் கான்ட்ராக்டில் சேருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், இனிமேல் நான் நல்லது நடக்கும். இது ரிபில் பில்டிங்ல எங்களை ஏன் உட்காந்து போராடுறேன்னு கேக்குறாங்க. இதுதான் எங்களோட தலைமை, இதான ஆபீஸ், இதான தலைமை. இது நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்துறீங்க, ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தெரியுது? அரசாங்க தரப்புல இருந்து ஏதாவது பதில் வருதா? நாங்கள் கிட்டத்தட்ட 1ஆம் தேதியிலேருந்து இது 12, 13 நாள் உட்காந்து இருக்கோம். ஒரு மாற்றமும் இல்லை. யாரும் எங்களை கூப்பிட்டு எந்த ஒரு இதுவும் பேசலை. பேசினால வந்து எங்களுக்கு எதிர்ப்பை தான் பேசுகிறாங்க தவிர எங்களுக்கு சாதகமாக எதுவும் பேசலை. எங்களுக்கு வந்து அமைச்சர் மேயர் தான், அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஆலோசனையும் பேசலை. வேலைக்கு போங்க, இது வந்து ஹவுஸ் ஹவுசிங் போகாது, தனாரி மரமாக ஆகாது, எந்த ஒரு ராம்கி கான்ட்ராக்டும் வராதுன்னு சொல்லலை. அதுக்குள்ளே தான் எங்களை வேலை செய்ய சொல்கிற மாதிரி பேசுகிறாங்களே தவிர எங்களுக்கு எல்எல்எம் தொழிலாளர், சென்னை மாநகராட்சி தொழிலாளராக எங்களுக்கு செய்யணும்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஆலோசனையும் பேசலை. எந்த அமைச்சரோ, எந்த எம்பிக்களோ, எந்த முதல்வர்களோ, துணை முதலமைச்சரோ வந்து பேசலை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவங்க பேசினாங்கல்ல, அவங்களுக்காக ஆதரவா தான் பேசியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாரு. அவருக்கு இங்கே எங்களை நேரடியாக வந்து பார்க்குறேன்னு நிற்கிறாரு. பொதுமக்களுக்கு இடையூறுவாக வரக்கூடாது, இதுக்காக அவங்க பிஏ தான் வந்தார். அதனால் வந்து நாங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட எங்களோட கோரிக்கையை சொல்லி பேசிட்டு வந்தோம். எங்கள் தொழிலாளர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அவர் வந்து எங்களுக்கு முழுக்க ஆதரவு கொடுக்க ரெடியாக இருக்காரு. எங்களுக்காக பேசுகிறதுக்காக, எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் எங்களுக்காக பேசுகிறதுக்காக ரெடியாக இருக்கிறாரு. எங்களுக்கு ஆதரவு தரானா, நாங்கள் ஓட்டு போட்டவர் எங்களுக்கு ஒரு முதல்வரோ துணை முதலமைச்சரோ எங்களுக்கு யாரும் வந்து பேசலை. விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்து பேசியிருக்கலாம்ல, எதுக்கு அங்கே வந்து பேசினாங்கன்ற ஒரு விமர்சனம் வருது, அதுக்கு என்ன சொல்லுங்க? நாங்களே இடையூறு பண்றேன்னு சொல்றாங்க, போராட்டம் பண்ற நாங்களே மக்களுக்கு இடையூறுவா இருக்குன்னு சொல்றாங்க, பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் தொந்தரவு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. இன்னும் எங்களுக்காக அவர் எங்களுக்காக பேச போனா அவரும் இடையூறு பண்ணுறதா சொல்லுவாங்க. இதை வச்சு ஆட்சி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, இதை வச்சு கட்சி இது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அது? எங்களுக்காக மற்றவங்களுக்கு யாருக்கும் கட்சிக்காரங்களுக்கு கூட விஜய் கூட எந்த பாதிப்பும் வர வேணாம். அவர் எங்களுக்காக முன்னிருந்தாலே போதும் நாங்கள் நினைக்கிறோம். முதல்வர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும் போது அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி தனியார் துறையை வந்து நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் அவரே விட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவரு அப்போ வந்து எடப்பாடி அரசு இருக்கிறப்போ இவரா இருந்தாரு. இப்போ வந்து இவர் ஆட்சியில் இருக்கிறப்போ அவர் சொன்ன வாக்குறுதி என்னன்றாரு, நாங்கள் சொல்லலைன்றாரு. அவர் சொன்னார், அவருக்கு தெரியும். அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அதுமாரி வார்த்தையை வந்து அறிக்கையிட்டு அப்படி சொல்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தையை அவரே மறப்பாரா? மறக்க மாட்டார். அவங்க கீழே இருக்கிறவங்க, இப்போ எம்எல்ஏ சேகர் பாபு இல்லை வந்து அவங்க எம்பிக்களோ கவுன்சிலருக்குள்ளோ அந்த வார்த்தையை வந்து புறம்பா பேசுகிறாங்க. அவர் சொன்ன வாக்குறுதி தான் அவரு.
பேசி ஒன்றே இல்லைம்மா. இதுக்கு மேலே பேசி என்னாக்குது? அவங்களுக்காக இறக்கம் வரணும் எங்கள் மேலே. இறக்கமே இல்லை, நம்ம இது என்னம்மா பண்ண முடியும்? நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைம்மா. 12 நாளாவது இது வரலாம் ஒரு பதில் இல்லை. நீங்கள் இருந்தா என்ன செத்தா என்னன்னு இருக்கிறாங்க. எங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு அவங்க இல்லை. இது வந்து திருப்பி திருப்பி கொடுக்க முடியாது. இதுல பத்திரமா எல்லாருமே வந்து எங்களை பார்த்து இறக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு இறக்கம் வரலையே. அந்த அவங்க கிட்ட இருந்தானே வரணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த வரலையேம்மா, யாருமே வரலையே. அங்க சொல்லி கொடுத்தாங்க, அவங்க யாருமே வரல. அதுதான் எங்களுக்கு வருத்தம். ஓட்டு போட்டு அவங்களே வரலையே, வந்து என்ன ஏதுன்னு கேட்கலையே எங்களை. அந்த வருத்தம் தான் எங்களுக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆறுதலா பேசுறாங்க, எங்களுக்கு வந்து உங்களுக்கு துணையா இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு பதில் கூட சொல்லியே. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது அவரு வரேன்றாரு, ஆனா இங்க வந்து வரவிடாத பண்றாங்க. ஒரு பதிலையும் சொல்ல மாட்டேன்றாங்களே எங்களுக்கு. நாங்கள் 11 நாளா 12 நாளா உட்காந்துக்கிறோம். இன்னோட மேயர் அப்புறம் அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தாங்களா யாராவது? யாருமே வந்து பார்க்கலையே, யாருமே வந்து பார்க்கல. மேயரும் வந்து பார்க்கல, அமைச்சரும் வந்து பார்க்கல. உள்ளே வராங்க சேகர் பாபா பிரியா மேடம் உள்ளே வராங்க. அது உள்ளே வந்து பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க, பின்பக்கமே போயிடுறாங்க. இந்த சைடு கூட வர மாட்டேன்றாங்க. நாங்கள் யாரை போய் என்ன கேட்கறது? நாங்கள் என்ன தப்பாக எதனா கேட்கலையே. நாங்கள் இத்தனை வருஷம் ஒழிச்சோமே, அந்த வேலை மட்டும்தான் கொடுங்க அன்னி கேட்குறோம். எங்களுக்கு அதுக்கு கூட பதில் கிடைக்கலையே. நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பின்பக்கம் இல்லை போயிடுறாரு சேகர் பாபு கூட. சேகர் பாபு கூட இங்கே வந்து இந்த ஜன்னல் திறந்து பார்த்தா நாங்கள் தெரியும், அது கூட பார்க்க மாட்டேன்றாரு. இன்னும் எங்களை பார்க்கல. அப்படின்னு சொல்ல நாங்கள் யாரை போய் கேட்கறது? எங்களுக்கு பதில் வேணும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பார்த்தாங்க, பேசுனாங்க. இங்கே வந்தாங்க, வந்து இங்கே பேட்டி கொடுத்தாங்க. இங்கே சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதுங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், எதாக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க விஜய் தளபதி. தேர்தலுக்கு முன்னாடி ஆளும் கட்சியில வந்து தனியார் துறையை வந்து எதிர்ப்போம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஆட்சியில இருக்கும் போது அவங்க ஆட்சிக்கு வர சொல்லவே சொன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்து உட்காந்தோன்னவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பர்மிட் போடுவேன், பர்மிட்டு போட்டு தான் அப்புறம் மறு வேலை நான் பார்ப்பேன்னாரு. இன்னும் போட்டுங்கிறாரு, இறங்கவும் போறாரு, போட்டுக்கினேங்கிறாரு. இப்போ எங்களை மறந்துட்டாரு. யாரை சொல்ல கேட்டாரு, இப்போ இறங்க போறாரு. இன்னும் எங்களெல்லாம் மறந்து தூக்கி போட்டாங்க. 10 வருஷமா 5 வருஷமா ஒழிச்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத இப்போ கான்ட்ராக்டுக்கு போனால் நாங்கள் எப்படி போவோம்? கான்ட்ராக்டுக்கு போக சொன்னால் எப்படி போவோம்? 23,000 நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம். 17,000க்கு போனால் நாங்கள் எப்படி போவோம் கான்ட்ராக்டுக்கு? குப்பை வாரி தான் கையே உடஞ்சிச்சு. அது அதை கூட எனக்கு கொஞ்சம் கூட பார்க்க மனசாட்சியே இல்லை. எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கொடுத்தாங்க? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் 6,500 ரூபாய் வாங்கினேன். அப்புறம் போராடி இப்போ 23,000 வாங்குகிறோம் சம்பளம். 23,000 வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கல போல. இது 17,000க்கு போங்கன்றாங்க. 16,000க்கு போங்க. அது கூட கான்ட்ராக்ட் ராமிக்கு கான்ட்ராக்டில் போகணுமா? ராமிக்கு கான்ட்ராக்டில் போனால் எங்களுக்கு பத்துமா? எங்களை அதே வேலையிலேயே எங்களை நிரந்தரமாக அனுப்பிட்டாரோன்னு கூட நாங்கள் போய் செய்வோம். எங்களை இந்த கான்ட்ராக்டுக்கே எங்களுக்கு வேணாம். இந்த கான்ட்ராக்டே என்னாலுமே நாங்கள் இதே இடத்துல கூட பட்னி பசிமா கூட செத்துருவோம். எங்களுக்கு அதுதான் முடிவே, சாவது தான் முடிவு. வேற எதுவுமே எங்களுக்கு முடிவே கிடையாது. நாங்கள் கான்ட்ராக்டில் போக மாட்டோம். நாங்கள் இங்கே உட்காந்து போராடுறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தெளிவான ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. எங்களை மாரியே எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. அதாவது என்ன, கார்பரேஷன் பர்மனெண்ட்டுக்காரங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்றா கொடுத்தாங்க. யூனிஃபார்மும் ஒன்றா கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்போது ஐயா அவர்கள் நம்மளுக்கு வந்து நிரந்தரம் பண்ணி கொடுக்க போகிறாரு பழகுதுன்னு செருப்பு அடையாளம்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் ஒரேடியாக வேலையை விட்டு நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை கான்ட்ராக்டு போன்னு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேசினாங்க. பேசுனதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்காரங்களுக்கு எங்களை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே பாருங்கள் உங்கள் ஆளுங்களே பாதி பேர் வந்து வேலை செய்கிறாங்க, நீங்கள் வர்றதுக்கு என்ன அப்படின்னு டைவர்ட் பண்ணி விட்றாங்க. எங்கள் ஆளுங்க யாருமே நாங்கள் போகல. எல்லா போராட்டத்தில் வந்து உக்காண்ட்ருக்கோம். கட்சிக்காரங்களாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. எங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, பிஸ்கெட் கொடுக்குறாங்க, என்னமா வந்து செய்கிறாங்க. அவங்க இப்போ தரப்பாக வந்து எங்களுக்கு தெம்பு சொல்லிட்டு போகிறாங்க.
ஆட்சியே இல்லாதவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆட்சி வச்சுன்னுக்கிற இவங்க ஏன் எங்களுக்கு ஆறுதல் ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் மாரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களை வந்து எப்படியாவது அந்த கான்ட்ராக்டில் வந்து சேருங்கோ அப்படின்னு பேப்பர்லேயும் போட்டிருக்காங்கப்பா. நாங்கள் வந்து பாதி பேர் வந்து அந்த வேலையில் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் நாங்கள் ஒருத்தர் கூட நாங்கள் போகல. எத்தனை பேர் இருக்கோமோ அந்த 3000 பேர் நாங்கள் இங்கே தான் உட்காந்து போராடுறோம். இன்னையோட 12 நாள் ஆகுது. எங்களுக்கு தேவையான பதில் வரல. கூப்பிட்டு இந்த பதில் தான் சொல்கிறாங்க, நீங்கள் கான்ட்ராக்டில் சேருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இனிமேல் நான் நல்லது நடக்கும். நான் 21 வயசில் வேலைக்கு வந்தேன். இன்னைக்கு 38 வயசு ஆகுது. இதுக்கு மேலே நான் போய் கான்ட்ராக்டில் செஞ்சு எனக்கு என்ன பெனிஃபிட் வரும்? சரி நான் பரவாயில்லப்பா ஒரு இதில் இருக்கேன். இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து வேலை செஞ்சாங்க. இவங்களுக்கு வயசே ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணுவான், 1 மாதம் 2 மாதம் வச்சு கண்மூடிதானமா எதனா கேள்வி கேட்பாங்கன்ட்டு வேலை வாங்குவான். அதுக்கப்புறம் வயசு ஆயிடுச்சுன்ட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு போகிறப்பா அப்போ அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படலை. இத்தனை நாளாக நாங்கள் நம்பின்னு இந்த இது அவர் என்ன வாக்கு கொடுத்தாரு, உங்களை நிரந்தர பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு ஐயா அவர்கள் வாக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்னமும் அந்த பதிலுக்காக நாங்கள் காத்துன்னு தான் உட்காருவோம். எவ்வளோ நாள் ஆனாலும் இங்கே தான் இருக்கும். தனியார் துறையில வந்து சம்பளம் எவ்வளோ? 16,000 16,000 வந்து அதுவும் வந்து பொம்பளைங்க வந்து வண்டி பிடிச்சாங்கன்னா 19,000. அதுலேயே பிஎஃப் எல்லாம் போட்டு எப்படியும் ஒரு 13,000 14,000 தான் கையில் வரும். பிஎஃப் 1000 ரூபாய் பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இஎஸ்சி அது இது ரோடு டேக்ஸ் அது இதெல்லாம் பிடிச்சிக்குவாங்க. செத்த பிறகு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்கண்ணா. உயிரோடு இருக்கிறப்ப கொடுத்தா என் பிள்ளைங்களை நல்ல மாதிரியே நாங்கள் காப்பாற்றுவோம். செத்துட்ட பிறகு நாங்கள் இல்லாத இடத்துல எதுக்கு அந்த 10 லட்சம்? நாங்கள் வாழுறப்ப எங்களுக்கு நல்லது செய்யுங்க தான் நாங்கள் கேட்குறோம். வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. இப்பவும் தெய்வமாக தான் நினச்சி உக்காந்துக்கிறோம். அந்த வேலை தான் வேணும்னு. வெளியே இருக்கிறவங்க வந்து வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு இது தமிழ்நாடு. ஆனால் தமிழ்ன்றாங்க. இந்த தமிழ்நாட்டில் பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே குழந்தைங்களை குட்டிகளை பெற்றுக்குன்னு இங்கே கஷ்டப்பட்டுங்கிற நாங்கள் ஏழையாக தான் இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு நிரந்தர பணியை கொடுங்க அப்படி தான் நாங்கள் கேட்குறோம். அவரை சபிக்க வரல, நாங்கள் அவரை திட்ட வரல. அவர் கொடுத்த வாக்கை மாத்திரம் நிறைவேற்றினா சந்தோஷமாக வச்சு அவரையும் கொண்டாடுவோம். இன்னும் அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் சொல்லுவார், நாங்கள் காத்து நோக்கான்னு இருக்கோம். தலைமை சொல்லும் தான் நாங்கள் காத்து நோக்கான்னு இருக்கிறோம். 12 நாள் இங்கே வந்து எதனா ஒரு முதலமைச்சர் எதனா சொல்கிறாங்க, சொல்லவும் மாட்டாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அங்க பேசினாங்க உங்களுக்கு ஆதரவா. அவங்க இங்க வந்து பேசியிருக்கனால அவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க. அங்க அவர் என்ன சொன்னாரா, எங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்றோம். எங்க கட்சி சார்பா வந்து எல்லாரும் எதுவும் இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையில ஆட்சிக்கு வராதுக்கு முந்தி என்ன சொன்னாரு, உங்களெல்லாம் வந்து நானே உனக்கு செய்யறேன், பணி நியமனம் செய்யறோம், 12,000 பேருக்கு நாங்க பண்றோம், பணி நியமனம் செய்யறோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாரு. ஆனா வந்து 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எதுவும் வரல. நாங்க 12 நாளா இங்க உட்காந்துருக்கோம். மழை வருது, எல்லாம் வருது, வெயில் அடிக்கிறது, உடம்பு சரியாம லேடிஸ்க்கெல்லாம் வந்து உடம்பு சரியாம ஆகுது. எதுவுமே பண்ணல, வேற வழி இல்லாம நாங்க உட்காந்துருக்கோம். எப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி யாரும் வந்து வெளியே வந்து பேச மாட்டாங்க. அங்க உள்ளே பேசுவந்தா வந்து பேசிட்டு அப்படியே போயிடறாங்க. வந்து எங்க கிட்ட வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்றோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் நியூஸ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, நீங்க போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன வேலைன்னா, இந்த ராம்கி கான்ட்ராக்ட்ல போய் தனியார்ல போய் செய்ய சொல்றாங்க. அதுல எங்களால எப்படி செய்ய முடியும்? 10 வருஷம் 12 வருஷம் எங்க 16 வருஷமா செய்யறாங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்லிட்டு தான் நாங்க அத்தனை வருஷமா வேலை செஞ்சோம். இப்ப எதுவுமே இல்லாம ரோட்ல உட்காந்துருக்கோம். இங்க ராம்கி கான்ட்ராக்ட்னா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அவங்க சொல்றதுன்னா 14-15,000 ரூபாய் தரோம், நாங்க வேலை செய்யுங்க அப்படிதான் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கணும். அரசாங்கத்துக்கு என்ன முடிவு சொல்லணும்? அவங்க என்ன சொல்லலாம், தனியார்ல போய் செய்யுங்க. கடைசி வரைக்கும் எதாவது சொன்னாங்க, தனியார்ல போய் சேருங்க, உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு தனியார் வேண்டாம், எங்களுக்கு நிரந்தர பணி வேணும். அது மட்டும் தான் எங்களோட கோரிக்கை. வேற எதுவுமே நாங்க கேட்கல. அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து ஒன்னே மாத்திரை கூட கிடையாது, நான் வந்த உடனே உங்களுக்கு வந்து பர்மிட் பண்றேன் என்ன சொன்னாரு. எதுவும் செய்யல. 4 வருஷம் ஆயிடுச்சு. எங்க கொடுமையை வித்துட்டாரு, ராமிக்கு வித்துட்டாரு. நாங்க போக முடியுமா? எங்க மேல ஒரு உதயநிதி கூட வந்து பாக்கல, மேயர் கூட வந்து பாக்கல, யாருமே வந்து பாக்கல. வராங்க, அந்த வழியா வந்தாங்க, அந்த வழியா போறாங்க. இந்த பக்கம் வழியில் நாங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? அதிகாரி வரேன்னா அவ்வளோ வேலை செய்வோம்.
அவரு வராரு இவரு வராரு இவங்க வராருன்னா அவ்வளவு வேலை செய்யணும். இவன் ஏன் அந்த குறைய கேட்குறேன் எங்களுக்கு சுண்ணாம்பு போடுவோம், அது போடுவோம், இது போடுவோம், கிடைக்காது. சாப்பிட கூட நேரம் கிடைக்கும், சாப்பிட நேரம் இருக்காது. அப்படிலாம் நாங்கள் வேலை செய்யணும். இந்த பக்கம் உழுறன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து இது மாதிரி விற்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எடுக்கணும், சின்ன பேப்பர் போனா கூட பறந்து எடுக்கணும். வண்டி வரும், கார் வருதா, பஸ் வருதா, பேப்பருக்கு போனா கூட சரி கடவுளோட வண்டியில போய் குப்பை வாரி எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. நாங்கள் ஏன் கஷ்டப்பட்டோம், இந்த வேலைகள் நிரந்தரமா இருக்குன்னா நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஒரு பதிலும் சொல்ல மாட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டோம். இங்கேயே உக்காந்து தான் இருக்கிறோம். குடுக்குறதா வாங்கி துண்ணு உக்காந்துக்கிறோம். பணம் கூட எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம். இந்த ஹவுசிங் போர்டுக்கு வேலைக்கு வந்து உதயநிதியம் வந்து என்னம்மா சொன்னா தெரியுமா, நான் உங்களுக்கெல்லாம் நல்லதை செய்கிறேன். அந்த ஹவுசிங் போர்டில் வேலை செய்து இவ்வளோ பெரிய ஆப்போசிட், இவ்வளோ பெரிய ஆப்போசிட். குப்பை வரும் போது வண்டிக்காரன் இச்சு கால் கொஞ்சிச்சு. இவ்வளவும் செய்து எங்களுக்கு எதுவும் விரும்பி தெரியலையா. நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக கஷ்டப்படுறோம். ஒன்று உங்களை வாழ வைக்க நாங்கள் வந்துக்கிறோம், எங்களை வாழ வைக்க உங்களால் முடியாதா? உங்களால்? ஏன் இந்த மாதிரி குப்பை தொட்டு மாரி எங்களை தூக்கி விட்டு கிடச்சிறீங்க? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? கஷ்டப்படுறோம். கொரோனா வீட்டில் உயிரை படியை போட்டு நாங்கள் போய் வேலை செஞ்சோம். எல்லாம் கேட்டு மூடிடுவாங்க. அந்த கேட்ட பிச்சை தள்ளிட்டு நாங்கள் போய் செத்தாலும் சாகிறோன்னு அவங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு வந்தவங்க. நாங்கள் சுண்ணாம்பு போட்டு வந்தவங்க, அவங்க மூட்டை கட்டி தூக்கின்னு போனவங்க. அதெல்லாம் கிளீன் அப்பெல்லாம் இல்லையா? நாங்கள் நீ ஆட்சிக்கு வந்தோடனே எங்களை தூக்கி குப்பை தட்டி போடணுமா? என்ன பாவம்? 13 நாள் ஆகும். 13 நாள் 1ஆம் தேதியிலேருந்து இது ரிபில் பில்டிங்ல எங்களை ஏன் உட்காந்து போராடுறேன்னு கேக்குறாங்க. இதுதான் எங்களோட தலைமை. இதான ஆபீஸ், இதான தலைமை. இது இங்க ஏன் போராடக்கூடாதுன்றாங்க. நாங்க ஏன் உட்கார போறோம்? எங்களுக்கு என்ன தலையா தாயா? எங்களுக்கு புள்ளிங்க இல்ல. நாங்க கஷ்டப்படுறப்பல எங்க கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நாங்க எங்க கஷ்டத்தை உறிஞ்சிட்டு உட்காந்து இருக்கோமே. நாரிக்கிட்டு தான் இருக்குது. கொரோனாவில நாருது, இன்னைக்கு இப்போ நாருது. அந்த அசிங்கத்தை நாங்க தானே சொல்றோம். இப்ப நாங்க ஒரு அசிங்கம் ஆயிட்டோமா? அவங்கள இந்த இடத்துல நாங்க ஒரு அசிங்கமா உட்காந்து இருக்கிறோமா? இடையூறு பண்றோம்னு சொல்றாங்க. என்னங்க இடையூறு பண்றோம்? கண்டிப்பா வெற்றி நமதே. ஆமா, போயிட்டு கையில கால ஊத்தாது இந்த துறை அமைச்சர் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். பாட்டு பேசுறேன். இன்னொன்னு இதை தாண்டி பிரஷர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் இங்க நிப்பேன், கவலைப்படாது.